வணக்கம். இந்த வீடியோவில் காலர் குர்த்தி ஒன்று கட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ஸ்லீவை கட் பண்ணலாம். இதை இந்த மாதிரி நாலாக மடிச்சுக்கலாம். ஸ்லீவோட லென்த் என்னென்னா ரெடி வந்து 15.5 இன்ச்சு. நாம் ஒரு 1.5 இன்ச்சு கூட வைப்போம். கச்சாவுக்கு கீழே வந்து மடிச்சடிக்கைக்கு 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் மேலே ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தம் 17 லைன் மார்க் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா ஒரு 3 இன்ச்சு இறக்கி ஒரு மார்க் பண்ணி, இதனுடைய கை டைப் வந்து நமக்கு வந்து 15 இன்ச்சு. அப்போ கரெக்டாக 7.5 ஒரு மார்க். இதனுடைய கை குழி வந்து 16.5 இன்ச்சு. இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்படி இருக்கு கச்சா. அதுக்கப்புறம் இந்த 1 இன்ஜினியர் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 5.5 இன்ச்சு, அதாவது 11 இன்ச்சு 5.5 இன்ச்சு தான் மார்க்கு. நாம் ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கச்சாவுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்கேலை இந்த மாதிரி வச்சு இந்த மார்க்கும் இதுக்கு மேலே வெளியே ஒரு 1 இன்ச்சு கச்சா விட்டுருக்கு. இந்த மார்க்கும் வர மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2.5 இன்ச்சில் ஒரு மார்க். இதை இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். இனி நாம் இதை வந்து கட் பண்ணி எடுப்போம். கிளாத் வந்து மொத்தம் 3 மீட்டர் கிளாத்து. காலர் குர்த்திக்காக வாங்கிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு சடை அடிச்சுட்டு இந்த மாதிரி விரித்து வச்சு இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ள, இது வந்து ஃப்ரண்ட் சைடு, நம்ம வந்து இதில் ஒரு கட் மார்க் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம ஃப்ரண்ட் பக்கம் தெரியணுங்கிறது. சரிண்ணா, பாடி பார்ட்டை விட்ட போகிறோம். இது வந்து சைடு, அதாவது கார்னர். இதை வந்து நம்ம இப்படி மடிச்சிருக்கோம். இது ஒரு இது, இது ஒரு இது. ஃபஸ்ட்டு மேலேருந்து 1 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கேருந்து ஒரு 7 இன்ச்சில் ஒரு மார்க் ஃபஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து 42 சைஸு 10.5 இன்ச்சு. அது போக கச்சாவுக்கு 1 இன்ச். அடுத்ததாக ஷோல்டர் நம்ம வந்து ஒரு 8 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். அந்த நேர் ஒரு கோடு போட்டுக்கலாம். இனி வந்து இது இந்த மாதிரி வளைச்செடுத்துடலாம். இது நமக்கு எவ்வளவு தேவைன்னா அதில் வந்து
16.5 இன்ச்சு கைக்குடி, 1 இன்ச்சு கச்சாவோட சேர்த்து 17.5 இன்ச்சு வரணும். இப்போ 8.5 8.75 இன்ச்சு வரணும். கரெக்டாக இதில் வருது. சரி, அடுத்ததாக இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சில் ஒரு மார்க். இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் கிராஸாக ஒரு கோடு போட்டுருக்கோம். சரி, அடுத்ததாக இங்கேருந்து ஒரு 7 இன்ச்சில் ஒரு மார்க். அடுத்தது அதுக்கடுத்த 7 இன்ச்சில் ஒரு மார்க். ரெண்டுலேயும் நிறைய கோடு போட்டுருக்கோம். இப்போ இங்கே வந்து 10.5 வச்சோம், இங்கே வந்து 9.5 வச்சோம். 9.5 ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கச்சா. இங்கே வந்து 11 இன்ச், 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கச்சா. இப்போ நம்ம இந்த 2 மார்க்கையும் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து இந்த மாதிரி கிராஸாக எடுத்து விட்டுடலாம். அடுத்தது இது வந்து ஒரிஜினல் மார்க் நம்ம பண்ணால் அடுத்தது கச்சாவுக்கான மார்க். இது வந்து இது வரை கொண்டு வந்து அதுக்கப்புறம் வரதை இந்த மாதிரி கிராஸாக கீழே நீட்டி ஷேப்பாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குல்ல, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம இந்த 1 இன்ச்சுக்கு முன்னால் தான் மார்க் பண்ணிடுவோம். இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கரெக்டாக அந்த 3 இன்ச்சு ரொம்ப நுப்பாட்டி அதுக்கப்புறம் இந்த கிராஸ். சரி, இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். சைடு நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இனி இதில் இருந்து ஒரு 1.5 இன்ச் இங்கே கரெக்டாக 1.5 கரெக்டாக இருக்குது. என்ன இருக்கா 1.5 இன்ச்சு என்ன இருக்குது கரெக்டாக அந்த 3 இன்ச்சில் ஒரு மார்க் உண்டு, அது நேர் ஒரு 1.5. இதை நம்ம வந்து கிராஸாக கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை விட ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாகிக்கும். இது நம்ம 8 இன்ச்சு வச்சுருந்தோம், இது வந்து ஒரு 8.25 இன்ச்சு வைக்கும். சரி, இது இந்த நேருக்கு இதை கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வரும், அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி கிராஸாக வரும். ஆனால் கொஞ்சம் கீழே இழுத்து வச்சுக்கிடுவோம். இருக்குல்ல, அதுக்கப்புறம் இனி வந்து நம்ம சைடை வந்து கட் பண்ணிடலாம். கிராஸாக கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து கீழே இந்த மாதிரி ஷேப்பு வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் விட போகிறேன், அதனால் ஷேப் எடுங்க. சரி, இது வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் நான் இப்போ மார்க் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டு கரெக்டாக மூணு இன்ச்சில் ஒரு மார்க். அடுத்து இங்கே வந்து ஒரு 2.5 இன்ச்சில் ஒரு மார்க். இதை இந்த மாதிரி வளைச்சி விட்டா போதும். இது வந்து ஃப்ரண்ட் கழுத்து. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். சரி, இப்போ நம்ம இது வந்து கழுத்து, இதுக்கு கீழே நம்ம ஓப்பன் வைக்கணும்னா வைக்கணும்.
இந்த கழுத்து வந்து உள்ளே போகும். அதை நாம் தைக்கிற வீடியோவில் அந்த இதை பார்க்கலாம். அடுத்து இதில் இருந்து ஒரு 1.5 இன்ச் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு கரெக்டாக இங்கே 3 இது பண்ணிட்டு இதை இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து விட்டுருக்கலாம். இதை கட் பண்ணிடலாம். அதாவது காலர் சுடிதார் குர்த்தி 2 பேரும் சொல்லுவாங்க. அதை நான் கட் பண்ணி காட்டிருக்கேன். இது வந்து பேக் பார்ட்டு, இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. நம்ம வந்து பாடியை தயார் பண்ண பிறகு அதுக்கப்புறம் தான் காலர் வந்து எத்தனை இன்ச்சு வருங்கிறத பார்த்து நம்ம வந்து கட் பண்ணணும். எனக்கு இதனுடைய அளவு தெரியும். இந்த அளவில் வெட்டினா கரெக்டாக ஒரு 16 இன்ச்சு வச்சோம்னாக்கி கரெக்டாக வரும். சரி, நம்ம அதை வந்து தைக்கிறப்ப பார்த்துக்கலாம். இது வந்து ஸ்லீவ். காலர் குர்த்தி கட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.